தமிழகத்தின் பாரம்பரியமிக்க வாத்தியங்கள் தாரை, தப்பட்டை, உரிமை, நாதசுரம், மேளம், கொம்பு வாத்தியம், சிறுவீணை, பெரும்பீணை என்று பல்வேறு இசைக்கருவிகள் உள்ளன. அதே போல ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், சருங்காட்டம், பரதம் போன்று இன்னும் பல்வேறு ஆட்டங்கள் உள்ளன. இவற்றில் தாரை தப்பட்டையுடன் கூடிய கிராமிய ஆட்டத்தையும் கலந்து தயாரிக்கப்பட்ட படம் இந்த தாரை தப்பட்டை. படத்தின் நாயகன் சசிகுமார், நாயகி வரலட்சுமி, சரத்குமார். கிராமிய கலையை வாழ்வாதாரமாக கொண்டு இருப்பவர்கள் சசிகுமார் குழுவினர். அந்த குழுவின் முக்கிய தூண் வரலட்சுமி. வரலட்சுமிக்கு மாமன் சசிகுமார் என்றால் உயிர். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்தமானில் நிகழ்ச்சி நடத்த சசிகுமார் குழுவினர் வாய்ப்பு கிடைக்கிறது. அந்தமானுக்கு போன குழுவில் உள்ள வரலட்சுமி சரத்குமார் அழைத்து போனவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு இணங்கும்படி கேட்க, அதனால் ஆவேசம் கொண்டு அந்த குழுவினரில் ஒருவன் விடாமல் அடித்து துவைத்து விடுகிறார். இதனால் அவமானப்பட்ட அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான குழுவினரின் பயணச்சீட்டுகளை கிழித்து எறிந்து குழுவினரின் தங்கியிருந்த விடுதியை விட்டு விரட்டி விடுகிறார்கள். இதனால் கலைக்குழுவினர் மழையிலும் பனியிலும் அவதிப்பட்டு பசியாலும் துடிக்கிறார்கள். சசிகுமார் பசியால் வாடுவதை பார்த்து துடித்து போன வரலட்சுமி தங்கள் பக்கவாத்திய குழுவினரை அழைத்து தெருக்களில் ஆட்டமாடி பணம் சேர்த்து பசியை போக்கியதோடு ஊர் வந்து சேரவும் உதவியிருக்கிறார். ஊர் திரும்பிய பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகள் படத்தின் திருப்புமுனையாக நெஞ்சை நெகிழ வைக்கும்படியாக அமைகிறது. படத்திற்கு உயிர் கொடுக்கும் இரண்டு கதாபாத்திரங்கள் சசிகுமார், வரலட்சுமி. சசிகுமார் கிராமிய நடனத்தில் பின்னி அடிக்கிறார் என்றால் வரலட்சுமி தியேட்டரையே அதிர வைக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது, வரலட்சுமியின் ஆட்டத்தில் பூமி அதிர்கிறது. தங்கள் கதாபாத்திரத்திற்கு இருவரும் உயிர் தர வஞ்சகம் இல்லாமல் பாடுபட்டு இருக்கிறார்கள். மற்றும் ஆர்.கே. சுரேஷ், சி.எம். குமார், அமுதவாணன், ஆனந்தி, அந்தோணிதாஸ், ராம்ராஜ், தானியா ஆகியோர் தங்கள் ஏற்ற கதாபாத்திரத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இயக்குனர் பாலா கிராமிய கலைஞர்களின் வாழ்க்கையை வெளியுலகுக்கு எடுத்து காட்டுவதில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த கலைஞர்களின் அடிப்படையை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். இதன் மூலம் துன்பம் தோய்ந்த எந்த கலைஞருக்கும் அரசு வாழ்வாதாரம் உதவிகளை பற்றி சிந்தித்தால் நல்லது. இளையராஜாவின் 1000வது படம் இது. படத்தோடு மண்வாசனை இசையை கிளைய விட்டு இருக்கிறார். செலியனின் ஒளிப்பதிவு காட்சிகளுக்கு ஏற்ப அமைந்திருப்பது கண்களுக்கு இதமாகும். எந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதனை கச்சிதமாக அமைத்திருக்கிறார் கலை இயக்குனர் எஸ். பாலச்சந்தர். எடிட்டிங் படத்தின் வேகத்திற்கு தடை போடவில்லை. மிராக்கல் மைக்கேலின் சண்டை காட்சி நன்கு அமைந்துள்ளது. கிராமிய கலையை உயிர்த்துடிப்புடன் இயக்கி வைத்த நடன இயக்குநர்கள் தினேஷ், பாபா பாஸ்கர், ராதிகா, பிருந்தா ஆகியோரை நிறைந்த மனதுடன் பாராட்டலாம். இப்படத்தை கம்பெனி புரொடக்ஷன் சார்பில் இணைந்த தயாரிப்பாளர் பி. அசோக்குமார் தயாரித்துள்ளார். வெளிநாட்டினர் நமது கலையையும் கலாச்சாரத்தையும் கண்டு லயிக்கும் போது நமது மக்கள் வெளிநாட்டு கலாச்சாரத்தை நம்பி ஓடுவது ஏன் என்ற கேள்வியை இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுத்துகிறது.